வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற இதை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய ஹில்டன் தனத்தை பற்றியும் ரோமன் ரெயின்ஸ் சம்மர்ஸ்லாமில் நான் எப்படி விளையாட போகிறேன் அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரான் பிரேக்கருக்கும் பிரான்சன் ரீடு கூடயும் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி போயிட்டு இருக்கிறேன். அண்ட் பால் ஹேமனை பற்றி இப்போ அவர் டஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாரு. பாய்ஸ்மேன் கிடையாது, இப்போ அவர் டஸ்மேனுடைய மூஞ்சை கிழிக்கிறதுக்காகவும் நான் சம்மர் ஸ்லாமில் அவங்களை எதிர்த்து மோத போகிறேன். ஏன் கூட டேக் டீமாக சண்டை போட போகிறது யாருன்னா ஜே ஊசோ அப்படிங்கிற சொல்லிட்டாரு. இதை கேட்டு பல ரசிகர்கள் சந்தோஷப்படலை, அதிருப்தி தான் படுத்திருக்காங்க. ஏன்ப்பா ரோமன் ரெயின்ஸ் ஜே ஊசோ ஒரு நல்ல காம்போ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல காம்போ தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபேன்ஸ் இந்த மேட்சை எதிர்பார்க்கல. ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான். இதுக்கு பேசாமல் பருத்தி முட்டை குடலில் இருக்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே நடத்திக்கலாம். ஏன் டாக் டீம் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலான ஒரு பேப்பரில் ரோமன் ரெயின்ஸ் டாக் டீம் விளையாடுறது ஓகே. இப்போவும் டாக் டீமா? ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்ததுலேருந்தே டாக் டீம் பக்கம் தான் போயிட்டுருக்காரு. கோடி ரோட்ஸுக்கு ஒரு டீமு, வார் கேமில் டீமு, அதுக்கப்புறமா யார் ரசல்மேனியாவில் கூட ட்ரிபிள் த்ரெட்டு தான் நடந்துச்சு. ஸோ மீண்டும் ஒரு டாக் டீம், ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பார்க்கறதுக்கு WWE கொடுக்கவே மாட்டுக்கானுங்க. அது ஏன் அப்படின்னு தான் தெரில. இப்போ அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸ் ஜே ஊசோ விசஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரோ அப்போ இதுதானே ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா, ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட்னா கண்டிப்பாக ஒரு ஹைப்பான மேட்சாக இருக்கணும். ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருக்குது, அதனால் ஹைப்பு தான். பட் இருந்தாலும் இதை விட ஹைப்பான மேட்செல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை மெயின் ஈவெண்ட் ரோமன் ரெயின்ஸ் இழப்பாருன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் எதிர்பார்த்தது ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை, WWE கொடுத்ததோ ஒரு டாக் டீம் மேட்சை. ரோமன் ரெயின்ஸ் வருஷத்துக்கு விளையாடுறதே 1-2 மேட்ச் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா WWE இப்படி கோல்மால் பண்ணிகிட்டு இருக்குது, என்னத்தான் சொல்ல அப்படின்னு தெரில. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இந்த சம்மர் ஸ்லாமில் சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுவார், ட்ரைபல் சீஃப் சிங்கிளாண்டாக விளையாடுறத பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க எல்லாருக்குமே ஆப்பாயிருச்சு. சரி, இந்த மேட்சை ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடத்தினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா சம்மர் ஸ்லாமில் சில மேட்சஸ் போர் அடிக்கிற மாதிரி போச்சுன்னா WWE அதை ஸ்டிபுலேஷன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் இதையும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக பரவாயில்ல. அண்ட் அதே மாதிரி சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் டாக் டீம் மேட்ச் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டாக் டீம் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராண்டி ஆர்டனும் டாக் டீம் மேட்ச்சில் விடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக டாக் டீம் பார்ட்னராக தான் மோதுறாரு. டோட்டலி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வருஷம் ரசல்மேனியாவே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சுமாராக இருந்தது. சம்மர் ஸ்லாமும் அப்படி தான் ஆயிரம் போல் இருக்குது. ஏன்னா எல்லாம் டாக் டீம் மேட்சாகவே இருக்குதே. ஜூலியா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நைட் ஆஃப் சாம்பியனுக்கு முன்னாடி யுனைடெட் சாம்பியன் ஆனாங்க. ஆக்சுவலி செலப்ரேட் அப்படிங்கிறது உண்டு, சாம்பியன் ஆனவங்க செலப்ரேட் பண்ணுவாங்க. ஜூலியா செலப்ரேட்டும் பண்ணலை. ஆக்சுவலி நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 நாள் மேலே இருக்கும். 30 நாள் மேலே இருந்தும் ஜூலியாவை WWE ஸ்மாக்டவுனில் காட்டாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா NXTயில் அப்படி இருந்தவங்க. இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா ஸ்மாக்டவுன் இப்போ 2 hour ஷோ. அவங்க முழுக்க பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய ஸ்டோரிக்காகவும் மற்ற ஸ்டோரிக்காகவும் டெவலப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களா. 2 hour ஷோவில் இவங்களை காட்ட முடியலை. இப்போது உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனான ஜூலியாவுக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு பேசாமல் நம்ம குயின் ஷார்லோட்டில் இருக்குது இந்த டைட்டில் கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. இல்லாட்டா செலினா வெகா கிட்டேயே இந்த டைட்டில் இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஜூலியா கிட்டே போய் அவங்க ஒரு செலப்ரேட் மூமெண்ட்டை பார்க்கவே இல்லை. எவல்யூஷனில் அப்போங்கப்பா அந்த பேட்டில் ராயலில் பங்கேற்றாங்க, அப்படியே போயிட்டாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குமானே தெரில. ஏன்னா ஸ்டோரி லைன் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே சம்மர் ஸ்லாமில் மேட்ச்னு இருக்கும். வைக்கணும் அப்படின்னா செலினா வெகா கூட தான் மேட்ச் வச்சாகணும், ரீ மேட்ச்னு சொல்லி வச்சாகணும். வேறு வழியே இல்லை. செலினா வெகாக்கும் ஜூலியாவுக்கும் கூட அங்கே பெரிய ஸ்டோரிலாம் இல்லைங்க. வச்சாங்க, அதில் தோத்தாங்க, அவ்வளோதான். ஜூலியாவை பார்க்கும்போது எனக்கு என்னத்தை சொல்ல அப்படின்னே தெரில. அவங்க பழைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த நியூ ஹேர் ஸ்டைல் ஹீல் கேரக்டருக்காக மாற்றி டோட்டலி அவங்களுடைய மொத்தமாக எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஜூலியாவை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் இருக்குதானே சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா உமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் ஸ்டோரியில் பாருங்களேன், பெகிலிச்சிக்கிட்ட போனனால வீக்லி காட்டுறானுங்க, வீக்லி ஸ்டோரி. அண்ட் தொடர்ந்து எல்லா பேப்பர்லையும் டிஃபன் ஆகுது. நைட் ஆஃப் சாம்பியனாக இருக்கட்டும், நைட் ஆஃப் சாம்பியனில் டிஃபன் ஆகல, மனித பேங்கில் டிஃபன் ஆச்சு, எவல்யூஷனில் டிஃபன் ஆச்சு, இப்போ இந்த பேப்பர்லையும் டிஃபன் ஆகுது. ஆனால் இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு எங்கே போச்சுன்னே தெரில.
அதுக்கப்புறமா நம்ம கெவின் ஓவன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரசா கடைசியாக கெவின் ஓவன்ஸை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருச்சு. சரி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸுக்கு வந்து நெக் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அதுக்காக அவர் சர்ஜரி பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து நெக் சர்ஜரி வந்து பண்ணி முடிச்சிட்டாராம். ஸோ நெக் சர்ஜரி பண்ணாதான் அதோடைய நிலவரம் பற்றி நமக்கு தெரியும். ஸோ அந்த நெக் சர்ஜரி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவே நடந்து முடிஞ்சிருச்சான். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு 11 மந்த் ரெஸ்ட் எடுத்தாலே போதும், அதுக்கப்புறமா ரெஸ்லிங் பண்ணதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் எடுத்து 3 மாதம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம். ஸோ WWE பார்த்தீங்கன்னா 2027 ராயல் ரம்போ டைமில் கெவின் ஓவன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு 2 சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து 11 மாதம் ரெஸ்ட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு 3 மாதம், 11 ஒன்றும் 1 வருஷத்தை தாண்டி 1 மாதம் 2, அடுத்து WWEக்கான ஸ்டோரி லைனாக அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 2 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் கெவின் ஓவன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தா 2027 ராயல் ரம்போ வந்துட்டுல, 2027 ராயல் ரம்பில் நம்ம கெவின் ஓவன்ஸை சர்ப்ரைஸ் ரிட்டனாக பார்க்கலாம். எப்பா இவ்வளோ பெரிய கேப்பான்னு கேட்டிங்கன்னா, பிக்கிலாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை கம்பேர் பண்ணும்போது கெவின் ஓவன்ஸோடைய கேப்பெல்லாம் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. சரி, கெவின் ஓவன்ஸ் வந்து நல்ல பூரணமாக குணமடைஞ்சு வந்தால் சரி தான், வரணும், கண்டிப்பாக வரணும். அண்ட் சாமி ஜெயின் கூட ஒரு கிளாஸ் வந்தது, அண்ட் ராண்டி ஆர்டன் கூட மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காமல் போனாங்க. இந்த ஸ்டோரிலாம் பாதிரியே நிற்குது. ஸோ அதுக்காகவாது கண்டிப்பாக கெவின் ஓவன்ஸ் வரணும். வருடங்கள் அதிகமாயிரும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகாமல் இருக்கணுமே, சொல்ல முடியாது. ராண்டி ஆர்டன் ரிட்டையர் ஆகாமல் இருக்கணுமே அது வரைக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அண்ட் சாமி ஜெயின் இந்த கம்பெனியில் இருக்கணும், அதுவும் பெரிய விஷயம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான்சனாவை பற்றி தான். ஆக்சுவலி ஜான்சனா வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி. அவருடைய கடைசி காலத்தில் ஹீல் கேரக்டர் பண்ண வச்சுருந்தாலும் ஜான்சனா இன்னும் இருக்க போடுது. 7 மாதமாக 8, 9, 10, 11 4 மாதம் தான் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லாம் போச்சுன்னா அம்புட்டு தான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா WWE வந்து அகைன் ஃபேஸ் தான் ஆக்க போகிறாங்க. கடைசியில் சண்டை போடுற ஒரு சில மேட்சஸில் ஜான்சனா ஃபேஸ் தான் சண்டை போட்டுட்டு தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போக போகிறாராம். இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி சம்மர் ஸ்லாமில் நம்ம ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ரெசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டராக மாற வேண்டியது, அந்த ஆஃபரை ஜான்சனா வந்து ஆஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஜான்சனா வந்து ஒரு ஹீல் கேரக்டராக மாறி அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்து வின் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. இப்போ கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வழியை தான் தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி WWE வந்து ஒரு இன்டெரக்டாக ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணலாம். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ராக்கு வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஸோ ராக்கை நம்ம இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம். அவர் வந்து சண்டை போடணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு அகேன்ஸ்டாக கையை கட்டி ஜான்சனாவை அடிச்சு போட்டுரு, நமக்கு இன்னும் கோடி ரோட்ஸ் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு ஒரு லுக்கு விட்டாலே போதும். நான் ஆல்ரெடி சொன்னதான், பல முறை சொன்னது தான், கோடி ரோட்ஸோடைய ஃபேஸ் தனம் வந்து புளிச்சு போச்சு. கோடி ரோட்ஸ்னால் வருவார், காப்பாற்றுவார், போவார் அப்படிங்கிறது தான் இருக்குது. நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியே ஆகணும். தலையில் ஹேர் ஸ்டைல்லாம் கலர் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கார்ப்பரேட் காயாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தாகணும். ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பே கிடச்சிது. அப்படிப்பட்ட வரவேற்பு கண்டிப்பாக நம்ம கோடி ரோட்ஸுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஹீல் அவதாரத்தை எடுத்து தான் ஆகணும். அண்ட் ஜான்சனாவுடைய ஃபேர்வெல் டூர் அப்படிங்கிறது பெத்தில் ஆரம்பித்து சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் ஆரம்பித்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டோட முடிய போகுது. அதாவது 2025 நடக்க போகிற டிசம்பர் மந்த் சாட்டர்டே மெயின் ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் டூர் முடியுது. ஸோ அதுக்குள்ளே ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் தானா நல்லாயிருக்கும். சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா பெர்த்தில் ஒரு ஷோ நடக்குதுங்க. அதாவது WWE பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜோல் நடத்த போகிறாங்க. க்ரௌன் ஜோலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பாரிஸ் நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன் பாரிஸ் அதுதான் பெர்த்து, அதுக்கப்புறமா வார் கேமு, அதுக்கப்புறமா சாட்டர்டே மெயின் இவெண்ட். டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஷோ தான் இருக்குது. அந்த ஷோஸ்லலாம் சான்ஸ்னா ஃபேஸ் தர மாதிரி ஹீல் ரெஸ்லர்ஸ் கூட ஒரு சண்டை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களோட எண்ணம். அதே மாதிரி அவர் வின் பண்ணாத ஒரு டைட்டில் இருக்குது, அதுதான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். அந்த டைட்டில் பக்கமாகவும் மோதி கடைசி நேரத்தில் அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாகவும் ஆனாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் ரசிகர்களுடைய எண்ணம். ஸோ அதையும் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.